இங்க நீதி என்ன ஆகுது தெரியுமா? நம்ம கிட்ட கிருபைங்கிற பேச்சை வச்சுக்கிட்டு பாவத்தை நீதி மாதிரி செய்யறான். இங்க செய்யறது பாவம். பரிசேயர் சதிசேயரை விட நீதியை பார்த்தா இங்க ஒண்ணும் இல்லை. பரிசேயர் சதிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நீதிக்கு ஒப்பாக இருக்கணும். இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கிறது. நம்ம போய் அந்த பிரகாசத்தை காட்டுறாரு. இந்த நீதி அவன் முகத்தில் அடிக்குது. பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் கொண்டிருக்கிறேன்னு. அது வெறும் அடி ஓத மட்டும் நினச்சிக்காதீங்க, காயத்தை மட்டும் நினச்சிக்காதீங்க. அவனால் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியுது. என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் எப்படி இருக்கோ அப்படி என் வஸ்திரம் இருக்கு. தைரியமா என் வஸ்திரத்தை பார்த்து இதே மாதிரி மாத்திக்கோங்கன்னு அர்த்தம் அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன சொல்றானா, அவருடைய மாதிரியே நானும் நீதிமானா இருக்கேன். தைரியமா என்ன பாரு, என்னை பார்த்தினா நீ நீதிமான் ஆகலாம். ஏன்? நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன். இதுதான் அவருடைய வஸ்திரத்தில் உள்ள நீதி அவன் முகத்தில் பிரகாசிக்கிறது. அதை பார்க்கும் போது அத்தனை பேருக்கும் பயம் வருது. இவன் நீதிமான்றான், இவனை மாதிரி இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் யாரை கண்டு மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மேல ஒரு பயம் தானாய் வரும். இது யாரும் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள அது வருமானால் அந்த நீதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த நீதி இருக்குதா? இன்னைக்கு நமக்கு நாமே சுயநீதிக்குள்ள போயிட்டோமே. நமக்கு நாமே பலவிதமான நீதிகளை கற்பிக்க தொடங்கிட்டோமே. அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் நம்மளே உருவாக்கிட்டோமே. எல்லாத்துக்கும் நமக்கே ஒரு எக்ஸ்கியூஸ். ஒரு இடத்துல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது நீங்கள் இந்த கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல பவுல் அடிக்கிறாங்க, அடித்து செத்தவன் நினச்சிட்டாங்களா அவங்க. அவர் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டார், டெட் பாடி ஆயிட்டாருன்னு. அப்படின்னா அவன் எந்த அளவு அடிச்சிருப்பாங்க? அடிச்சாச்சு. அவங்களே நினச்சிட்டாங்க டெட் பாடி ஆயிட்டாருன்னு, விட்டுட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, பவுல் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து பிரசங்கிக்க தொடங்கினான். பவுல் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு, நான் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டேன், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இது சீக்கிரத்தில் குணமாக வேண்டும், எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கீழே இருக்கிறது. கொள்ளலாம் தானே? இன்னைக்கு அதான நீதி, அதான நீதி. இதை நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்ல மாட்டோம்ல. உடனே பாவங்க, என்ன அடி வாங்கியிருக்காரு, என்ன குத்து வாங்கியிருக்கிறாரு. டோன்ட் வரி பிரதர், டேக் ரெஸ்ட். நீங்கள் அடுத்த வருஷம் வந்தால் கூட போதும் ஊழியத்துக்கு, யூ வில் ப்ரே ஃபார் யூ. வேலை முடிஞ்சு தானே?